நமக்கு கிரியாட்டினின் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆனா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கூடவே ஜிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. அப்படின்னா என்ன? ஜிஎஃப்ஆர் அப்படின்றது குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 2 கிட்னிஸ்க்கும் போற பிளட்ல இருந்து யூரினரி டிபியூல்குள்ள எவ்வளவு ஃப்ளூயிட் ஃபில்டர் ஆகுது அப்படின்றது தான் இந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஒரு யங் ஹெல்த்தி அடல்ட்டுக்கு இந்த வேல்யூ அரௌண்ட் 120 ml per minute அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்படி கிட்னிஸ் ஃபில்டர் பண்ற ஃப்ளூயிடோட குவான்டிட்டியை நம்ம ரொட்டீன் ப்ராக்டிஸ்ல சுலபமா கால்குலேட் பண்ண முடியாதனால அந்த வேல்யூவை நம்ம கிரியாட்டினின்ற வேல்யூவை வச்சு எஸ்டிமேட் பண்ணிக்குவோம். அதை எஸ்டிமேட்டட் ஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிஎஃப்ஆரோட வேல்யூ குறைய குறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ஒழுங்கா எக்ஸ்க்ரீட் பண்ண முடியாது. அதனால அதோட மார்க்கரான கிரியாட்டினின் வேல்யூ நம்ம பிளட் லெவல்ல அதிகமாக ஆரம்பிச்சிடும். உங்க கிரியாட்டினின் வேல்யூ மட்டும் தெரிஞ்சா போதும், நீங்களே உங்களோட இஜிஎஃப்ஆர் வேல்யூவை எம்டி கால்க் போன்ற வெப்சைட்ஸ்ல போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் எம்டி கால்க் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் சிகேடி இபிஐ அப்படின்ற ஈக்குவேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஏஜ், ஜெண்டர், அப்புறம் உங்களோட கிரியாட்டினின் வேல்யூ இதை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வர்றது தான் உங்களோட இஜிஎஃப்ஆர் வேல்யூ. நீங்கள் ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படி வர எஸ்டிமேட்டட் ஜிஎஃப்ஆர் வேல்யூவை வச்சு உங்கள் கிட்னி டிசீஸை ஸ்டேஜ் பண்ணி அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டையும் ட்ரக் டோசிங்கையும் உங்கள் நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்துக்குவார்.